படம் அளவுக்கு ஒரு மேட்ச் பார்த்துட்டு நான் இங்க வந்திருக்கேன். ஆனா ஃபுல் இன்னும் எனக்கு நம்ம பூந்தா மாதிரி இருக்கு. வந்து ஒரு 80s ரொம்ப ஒரு ஆசைப்பட்டேன். அதை முடிய கடவுள் எனவே வெங்கடேச நடிக்க வேண்டாம், சிவனோட நடிக்கிற வந்து 4-5 நாள் தான் இதுல ஒர்க் பண்ணிருக்கேன். இது ஒரு சஸ்பென்ஸ் ரோல். மாங்க் ஒரு தெரியாது. ஐ ரேங்க் அப். இப்போ ஒரு வாரத்துக்கு நடந்த ஒரு பெரிய அந்த ஈவெண்ட்ல வந்து என்னால தவிர்க்க முடியாத காரணங்களால நான் கலந்துக்க முடியல. எனக்காகவே இது அமைஞ்ச மாதிரி எனக்கு அந்த பகவானை வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி அம்மா ப்ரெஸ் மீட் இருக்குமானோடனே ஐ வாஸ் ஓவர்வெல்ம்ட். ஷூட் இருந்தது இன்னைக்கு, இருந்தாலும் நான் 11க்கு அப்புறம் நான் ஃப்ரீ பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் இதில் அந்த ஹார்பர் கிட்ட நடந்துகிட்டு இருக்கு, அங்கேருந்து நான் வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் சார். அகண்டா 1ல் நான் எப்படி வந்தேன்னே எனக்கு தெரியாது. பிகாஸ் தமிழ்நாட்டில் நான் கொஞ்சம் பேர் வாங்கி இங்கே தெரிஞ்ச முகமாக இருக்கிறேன். தெலுங்கில் வந்து என்னை அவ்வளவா தெரியாது. இருந்தாலும் அப்படி ஒரு கடல் மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஆர்டிஸ்ட் கூட்டத்தில் என்ன தேர்ந்தெடுத்து இவர் வந்து உடனே வர சொல்லி முதல் தேங்க்ஸ் வந்து சலபதி ராவ் காருன்னு சொல்லிட்டு என்னோட மேனேஜர் தெலுங்குல அவர் ஃபோன் டைரக்டர் சொல்லணுங்கிறாங்க. அன்னைக்கு అండ్ బాలమురుగన్ సార్, బట్ వారు తెలుగు నేర్చుకుని నాతో ఆడారు. సో దట్స్ వై నాకు కొంచెం కష్టమైంది. ఏమి అనుకో మెయిన్ ఇక్కడికి మేము ఇక్కడికి నిలబడడానికి మెయిన్ నాట్ ఏ రీజనల్ ఫిల్మ్ ఇండియా. అలాగే అఖండ 2 తెలుగు కూడా கிடைக்காது. அகண்ட தாண்டவம் படம் இந்த ப்ரீ ரிலீஸ் இங்கே வந்திருக்கு. ரொம்ப பார்த்துருக்கேன், நல்லா இருக்குமே. அப்பா அம்மா வைஜி மகேந்திர சாருக்கு, அப்பா விஜயம்முக்கு, எல்லாருக்கும் சரி. நம்ம இப்போ டைரக்டர் போய்பாட்டி செய்யணும். அப்போ அப்புறமா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோட்டி, இங்கே வந்து நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆனால் இன்னும் உயிருக்குன்னு மேலே தமிழ் நம்பர்களே, அப்புறமா சினிமா ரசிகர்களே, எல்லாருக்குமே நான் வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். மദ്രാஸ் வந்து இந்த ஜன்மபூமி, தெலுங்கானா வந்து இந்த கர்மபூமி, அப்போ ஆந்திரா வந்து இந்த ஆத்மபூமி. ஸோ நான் பிறந்து கலந்தது இங்கே தான். எங்கள் அப்பா என்டிஆர் அவர்களுடைய சினிமா வாழ்த்து எல்லாம் இங்கே தான் நடந்தது, வளர்ந்தது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மக்கள் திலகம் எம்ஜிஆர், அப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட எங்கள் அப்பாவுடன் நேசம், பாசம், நட்பு மறக்க முடியாது. அவர் தெலுங்கு நாட்டின் எலபாபு, அவர் தெலுங்கு நாட்டின் எலபாபு நேசிருப்பார்களோ தமிழ்நாட்டின் அவ்வளவு நேசிருப்பார்கள். அதனால் தான் தெலுங்கு கங்கா மூலமாக
இந்த மெட்ராஸ் நகரத்துக்கு தண்ணீர் வரதுக்கு மூல காரணி அப்படியார் இந்த தமிழுக்கு அன்போ பாசம் காட்டினார். ஸோ எங்கள் அப்பா எனக்கு குரு தெய்வம் எல்லாமே. இப்போ இந்த படம் அக்கண்ட தாண்டவம் பண்ணப்போ அதப்போ அந்த படம் இந்த ப்ரொடியூசர் எல்லாம் அவருக்கு வேணும், இந்த மாதிரி படம் வேணும், ஒரு மெடிடேஷன் வேணும் அவருக்கு. வெளியே வந்த படம் இந்த மாதிரி படம் அதை ஃபர்ஸ்ட்